நான் கொஞ்சம் விட வாங்கினேன். பின்னாடி கூட போலாம். கை தட்டாதி சுஜி சார் நான் கொஞ்சம் பின்னாடி எல்லாரும் தெரியும். ஓகே பின்னாடி வேணா கொஞ்சம் எவ்வளவு பேர் 15 பேர் போங்க சார். ஓகே போறதுக்கு ஒரு வேன் மாதிரி வாங்கி கொடுத்தீங்க. டீமுக்காக ஒரு வண்டி. ஓகே ரைட். ஏற்பாடு பண்ணுவோம். பஞ்சாப்லாம் போனா இருக்கும். அது பஞ்சாப் போறது இல்லைங்க சார். இங்க சவுத் இந்தியாவில் இருக்கிற மேட்சஸ் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே மேட்ச் போகிறோம் சார். வண்டியில் பஸ்லாம் போட்டு சேஃப்டியாக வண்டியில் போகிறது ட்ரெயினில் புக் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டு விஷயம் இல்லை. வாங்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் நிறுத்துகிற இடம். மூணாவது வந்து லாங் ஜேர்னியில் போகிறது வந்து எவ்வளோ சேஃப்டின்னு தெரியாது. சரி நம்ம யோசிக்கலாம். பேட்டி வெளியே போடலாம். எங்கே கிரவுண்ட் இருக்கு பக்கத்தில் இருக்கு. சென்னையில் ஒரு கிரவுண்டு பண்ணி தரணுமா? பண்ணி தராங்க சார். ஆத்மா மூலமா மவுண்ட் ரோட்லேயே அண்ணா அறிவாலயம் முன்னாடி சொல்லி தரலாம். யோசனை பண்ணி சொல்லுங்க. நம்ம டாட்கோ மூலயமா இந்த இவங்க இந்தியா விளையாட்டுக்கு முன்னாடி அவங்களே ஓனர்ஷிப் எடுத்து முன்னாடியே டாட்கோ மூலயமா கந்தசாமி சார் அப்புறம் இளையராஜா சாரும் சேர்ந்து அவங்களே இனிஷியேட் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போது நம்ம என்ன வசதியில் கேட்குறோமோ அந்த எல்லா வசதிகளும் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணி தராங்க சார். இது இண்டோர் ஸ்டேடியம் சார். ஆமாம், இண்டோர் கோர்ட். ஏற்கனவே வந்து 65க்கு 96 பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா 4 ஸோ இந்த பக்கம் ஒரு 6 டிஸ்டன்ஸ் பெருசாகி சுற்றி எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ன. இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்த்த என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை இன்று அவரது இல்லத்தில் கண்ணகி நகரில் பார்த்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்தை தெரிவித்திருக்கிறோம். இன்னும் அவர் பல வெற்றிகளை பெறுவார். இன்னும் இந்தியாவிற்கு பல பல வெற்றிகளை தேடி தருவார். இது தொடக்கம்தான். இன்னும் நிறைய அவர் வெற்றி பெறுவதற்கான காலங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சார்பாக அந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அவர் வளர்வதற்கும் இன்னும் மேல்மேலும் புகழ் பெறுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அதில் முதலாக வெற்றி பெற்ற கார்த்திகாவிற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் வருகின்ற 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் அன்று எங்களுடைய சத்தியமூர்த்தி பவனில் அழைத்து கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அதே போன்று அவருடைய அணி இப்பொழுது முயற்சியோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த அணிக்கு ஊக்கத்தொகையாக முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய், ஆக மொத்தம் 2 லட்சம் ரூபாய் கார்த்திகாவிடம் அளிக்க இருக்கிறோம். வருகின்ற 14ஆம் தேதி குழந்தைகளின் மாமாவாக இருக்கின்ற ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளில் இதை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.